நண்பர்களே, இன்னைக்கு உங்கள்ட்ட உண்மையான ஒரு சம்பவத்தை உங்கள்ட்ட கூறப்போகிறேன். அதாவது உண்மை சம்பவம் என்றால் என்னிடம் இருந்து உருவானது. அதாவது ஆன்மீகமும் மனிதனுடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் உங்களிடம் இப்ப பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இன்று காலையில் உருவானது இந்த இது. அதாவது நான் காலையில ரெடி ஆகும்போது அப்ப என் மனதில் உதயமானது. அதாவது ஒரு சொல்றேன், என் பையன் என்னை விட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டான். அதனால ஏற்பட்ட விளைவுகள் என் குடும்பத்தில் என்னை விட்டு எல்லா நண்பர்களும் சொந்தங்கள் எல்லாமே என்னை விட்டு விலகி போய் இப்ப தனியாக நான் இருக்கிறேன். அப்படி தனியாக இருக்கும்போது நான் காலையில ரெடி பண்ணும்போது குளிச்சுக்கிட்டு எல்லாம் வேலைக்கு வரும்போது ரெடி ஆகும்போது என் மனதில் உதயமானது, நாராயணா, இறைவா, உன்னை நான் நம்புனேன். என் பையன் என்னை விட்டு போய்த்தான். இதில்தான் உனக்கு ஆனந்தம் இருக்கிறது என்று நீ நினைத்து என்னை இருந்து அவனை பிரித்தாய். அதுவும் ஒரு வைக்கு உனக்கு சந்தோஷமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைத்து மனதை திறப்பட்டுக்கிட்டு ரெடியாகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அப்ப அங்கே என் வீட்டு பக்கத்து ஒரு பெரியவர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அப்ப அவரிடம் சொன்னேன், சார், அதாவது கோவிலுக்கு மூலஸ்தானம் எவ்வளவு முக்கியமோ அதே போல குடும்பத்துக்கு ஒரு ஆண் குழந்தை மூலஸ்தானம் முக்கியம். அந்த ஆண் குழந்தை இருக்கும்போது என் வீடு எப்போது சொற்குலோகம் மாதிரி இருந்தது. என்னை விட்டு அவன் பிரியாமல் கோவிச்சு போகாமல் இருந்திருந்தால் இன்னமும் அப்படித்தான் இருந்திருக்கும். அவன் இருக்கும்போது மனைவி, மக்கள்கள், குழந்தைகள், பேரன் பேத்திகள் என்று எல்லாம் குரல் சத்தமும் பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம், என் வீடு சொற்குலோகம் மாறி இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, அந்த வீடு சுடுகாடு மாதிரி இருக்கு சார். அப்படி ஐயோ, அவரே அதே நிமிஷம் சொல்லிட்டாரு. அவர் பெரியவருங்கிற ஒரு தன்மையை நான் சொல்றேன். ஐயோ, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறேன், அவரும் இறைவனை பத்தி பேசுகிறார். இதுதான் இறைவன் உங்களிடம் விரும்பியிருக்கிறார் என்றால் அதை நீங்க மன தைரியமாக ஓட்டுங்கள். எல்லாம் நன்மையாகத்தான் முடியும். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சிதறாதீங்க. அந்த வார்த்தைகள் பேசக்கூடாது. அதாவது ஏன் சொல்லுகின்றால், நம்மளை அறியாமல் சில வார்த்தைகள் உறவாடல், அது மன வேதனை இல்லை. அந்த வார்த்தைகள் கூட நம்ம வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால வாழ்ந்த குடும்பத்தில் அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. அதனால நீங்க எப்பவுமே சிந்திச்சு செயல்படுத்துங்கள். நான் உங்கள் நண்பன்